வராய் சிலை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வராய் சிலை உங்களுக்கே தெரியும், நம்ம எவ்வளவு பெரிய நேம் வந்தது நம்ம கிடைக்கும். இதோட பினிஷிங் பாருங்க, இது பாருங்க, இது வராய் சிலை. இதுதான் இப்ப ஆன்லைன் கொடுக்கக்கூடிய ஐமன் சிலை. நீ சும்மாவே கூகுள் அடிச்சு பார்த்தாலே ஐமன் சிலை வந்துடும் பாருங்க. இந்த ஒரு இது வரும், இது 3500 வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 800 வருது. அந்த 800 ஐமன் சிலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனோம்னா நீங்க பினிஷிங், இந்த ஃபேஸோட பினிஷிங்கும் இந்த ஃபேஸோட பினிஷிங்கும் இதோட கையோட அமைப்பு காலோட அமைப்பு எல்லாமே பாருங்க. இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வராய் சிலை ஒண்ணு சொன்னது நான். இதே 2 இன்ச்சுக்கு முருகன் சிலையில இருந்து நீங்க என்ன சிலை கேட்கறீங்களோ அந்த சிலை பண்ணி கொடுப்போம். அதுக்கு டைம் ஆகும். பினிஷிங் பாருங்க, இதோட பினிஷிங் இதோட கையோட அமைப்பு பாருங்க. நம்ம டைரக்டா கடையில பார்க்கும்போது தான் தெரியும். ஐமன் வளையல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே கடையில நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களோட வளையல் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே டல்லா ஆகுது சிலது அப்படின்னு சொல்லுவாங்க. டல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐமன் வளையல் டல் ஆகாது. நம்ம யூஸ் பண்ணும்போது அது கோல்டு ஆகட்டும், கோல்டு கவரிங் ஆகட்டும், தங்கம் ஆகட்டும், எந்த பொருளுமே அழுக்கு சேரும் போது அது டல்னஸ் வரும். அதனாலதான் ஜஸ்ட் நம்ம விபூதியை வேற வச்சு நம்ம தொடக்க சொல்லக்கூடிய காரணமே. உண்மையான ஐமன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட அதோட பினிஷிங் இது உங்களுக்கு. இது ஐமன் வளையல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஐமன் வளையல். இவ்வளவு படிச்சு இன்னைக்கே செஞ்சிருக்குமா? இது கவரிங் உங்களுக்கு. இது ஐமன் சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு கொரியர்ல சீப்பா கிடைக்க சொல்லி நம்ம புக் பண்ணோம்னா இதுதான் வரும் உங்களுக்கு.